அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 773% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 636% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34%, இலங்கைக்கு 967 ரூபாய் 77% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியுமே உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பலரும் இந்த தவிர விடுறாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 250 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 750 ஃபில்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. இந்த நாட்களில் முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. குறிப்பாக இந்த நாட்களில் இந்தியாவுக்கு 500%, 1 ரூபாய் இந்த மாதிரியான வித்தியாசம் தான் இருக்குது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 1000 ரூபாயில இருந்து 1010 ரூபாய் 1005 ரூபாயில இருந்து தற்போதைய சூழலில் 967 ரூபாய் வரைக்கும் கம்மியாகி இருக்குது. இது இலங்கையர்களுக்கு பேரளவான ஒரு பாதிப்பு. ஏன்னா நாட்டில் இன்னும் விலைவாசிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எடுக்கிற சம்பள பணத்தை நாட்டுக்கு அனுப்பினா அதுவே போதாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் மறுபடியும் இந்த மாதிரி ரேட் குறைஞ்சி போனால் இன்னும் பெரிய அளவான தலைவலிகளுக்கு முகம் கொடுக்க வரும் இலங்கையர்களுக்கு. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைய சூழலில் பணத்தை அனுப்பிக்கோங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 733 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 689 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 644 ஃபேல்ஸ். தங்க விலை நேற்று 22 தினார் 900 ஃபேல்ஸாக இருந்துச்சு. இப்போ சடனாக குறைஞ்சிருக்குது ஒரு 600 ஃபேல்ஸால். ஆனால் இந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது கணிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கே தெரியும் 17 தினார் 17.5 தினார் வரைக்கும் இருந்துச்சு 22 கேரட். இப்போ கிட்டத்தட்ட 5 தினார் டிஃப்ரெண்ட்டாக உயர்ந்திருக்குது. உங்களுக்கு இந்த நாட்களில் நிச்சயமாக தங்கம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருந்தால் நாட்டுக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நாட்டையும் இங்கேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே விலை இப்போவுமே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இங்கே ரேட்டு அதிகமாக இருக்குது. அதுதான் பெரிய ஒரு கவலை. எதிர்வரும் நாட்களில் விலை குறையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த நாட்களில் அவசியம் வாங்கித்தான் ஆகணும்னா வாங்குங்க. இல்லை இன்னொரு வருஷம் 2 வருஷம் கழித்து வாங்கலாம், இல்லை வார வருஷம் தான் வாங்க போகிறேன், இன்னொரு 6-7 மாதம் கழித்து தான் வாங்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் மசகெண்ணெயின் விலை அதிகரிக்கும் போது நிச்சயமாக தங்க விலை குறையும். ஆனால் இந்த நாட்களில் மசகெண்ணெயினுடைய விலை கடுமையாக வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அதுதான் இதுக்கான காரணம். அதே போல் மம்னு சாபர், குவைத்தை விட்டு வெளியேற முடியாத 16,000 பேர் 2 மாதங்களுக்குள் விதிக்கப்பட்ட இந்த பயணத்தடை. யாருக்கு இந்த பயணத்தடை, என்ன பிரச்சனை, விரிவான தகவல்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அவேர்னஸ் தகவல் இருக்குது. தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். குறிப்பாக இந்த நாட்களில் மற்ற அரபு நாடுகள் அனைத்துக்குமே சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் அரபு நாடுகள் அனைத்தும் மிகப்பெரிய ஆபத்தான சூழலை முகம் கொடுத்து வருது. காலநிலை ஆய்வாளர் ஃபஹத் முகமது ஒரு முக்கிய எச்சரிக்கை. العاصفة ارحب بكم واحييكم وبعد التحية اعطيكم اخر مستجدات منخفض الهدير. طبعا ساعات بسيطة تفصلنا عن ذروة المنخفض. اليوم الاثنين 15 ابريل تتشكل السحب الركامية ما قبل الذروة من الظفرة الى العين وايضا العاصمة ابو ظبي. تشكل سحب ركامية محلية هي المغذية للحالة الرئيسية، مصحوبة بامطار غزيرة وحبات برد وبرق ورعد احيانا.
لكن الذروة تبدأ مثل ما قلت لكم من فجر الثلاثة، مساء الاثنين المتأخر وفجر الثلاثة. هناك 3 عواصف رئيسية تعتبر العواصف الأم للمنخفض. فجر الثلاثة، مساء الثلاثة، وفجر الأربعة. 3 عواصف. طبعا الأمطار راح تشمل جميع أنحاء الدولة، لكن احنا نقول الذروة والحالة الرئيسية راح تتركز على نطاق دبي إلى رأس الخيمة، وأيضا المناطق الوسطى أو دبي إلى شمال العين. هذه المناطق المحتمل تكون عليها ذروة الهدير. لذلك وباختصار شديد يا الربع، اتباع الإرشادات اللازمة الصادرة من وزارة الداخلية والجهات المعنية بعدم المجازفة إطلاقا بعبور الأودية أثناء جريانها، والابتعاد من المناطق المنخفضة، وأيضا عدم التجمهر عند السدود أثناء فيضانها. أكرر وأقول المناطق جميعها راح تشمل أمطار تتفاوت بين المتوسطة والغزيرة، شديدة في بعض المناطق مع تساقط حبات البرد. واللي يبغى يتجنب حبات البرد قد تكون كبيرة الحجم في بعض المناطق، نحن راح نفتح لكم لايف نعطيكم آخر المستجدات في أرض الواقع. لذلك خلكم متابعين مركز العاصفة، وبإذن الله إن ما في أضرار وتكون أمطار خير ورحمة ويعم بها البلاد والعباد والدواب. نحن نتوقع ويظل العلم عند رب العالمين وحده. குவைத் நாடு மட்டும்தான் மழையால் பாதிக்காமல் இப்போதைக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்வரும் நேரங்களில் என்ன மாதிரி சூழல்னு சொல்ல தெரியலை. ஆனால் ஓமான், கத்தார், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா 5 நாடுகளும் தற்போதைய சூழலில் மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஓமானில், துபாயில், அதே மாதிரி கத்தார், சவுதி அரேபியா இந்த நாட்களில் பல உயிர்களை இழந்திருக்கிறாங்க. பலருமே உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் இந்த காலநிலையுடைய மாற்றம். பாருங்க ஒரு சில வீடியோ காட்சிகளை. அனைத்து பகுதிகளில் சாதாரணமாக ஒரு மின்னல் தாக்கம் என்றது ஒரு சில பகுதிகளை குறிப்பிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த காட்சி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எமிரேட்ஸுடைய காட்சி. ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து முற்றுமுழுதாகவே மின்னல், இடி மின்னல் சூழ்ந்து போய் இருக்குது. மிகப்பெரிய ஆபத்தான சூழலை எட்டி இருக்குது அரபு நாடுகள். அனாச்சாரங்களின் அதிகரிப்பா, இறைவனுடைய கோபப்பார்வையா, அல்லாஹு ஆலம். ஆனால் தற்போதைக்கு அனைவரும் கவனமாக இருங்க. கத்தார், துபாய், சவுதி, ஒமான், பஹ்ரைன், குவைத் உட்பட அனைத்து நாடுகள்லையும் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி, இலங்கை சகோதரி இறந்துருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகளில் நடந்து போகும்போது மின் கம்பம் ஒன்று இருந்திருக்குது. மின் கம்பம் ஒன்று அதுக்கு அருகால போகும்போது தான் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டில் அதிகமாக நீங்கள் மின் கம்பங்களை பார்க்க முடியாது. எல்லாமே தரைக்கு அடியால் தான் மின்சாரம், தண்ணீர் அனைத்துமே வழங்கப்படுது. அதனால் மின் ஒழுக்குகள் ஏதாவது இருந்தால் அது உடனடியாக டைரெக்டாக இந்த தண்ணீரில் பரவும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக மின்சார தாக்குதலுக்கு ஆளாகுவீங்க. தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கடல் தொழிலாளர்கள், இந்த அரபு நாடுகளில் கடல் தொழிலுக்கு போகக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் பார்த்த காட்சி இந்த காட்சி கத்தார் நாட்டில் கடல் சீற்றம் ரொம்ப அதிகரிச்சிருக்குது. கடல் தொழிலுக்கு போகக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த வெள்ள அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. வாகன ஓட்டுநர்கள் தண்ணீர் ஓவராக இந்த மாதிரி தேங்கி நின்றுச்சுன்னா வாகனங்களை உள்ளே செலுத்தாதீங்க. ஒருவேளை இடையிலேயே வாகனமும் பழுதாகி தண்ணீரில் நிற்க வரும். தயவு செய்து கவனமாக இருங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. குவைத்துடைய பிரதிநிதிகள் முதல் நாள் ஆரம்பத்திலேயே அனைத்து குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் சேர்த்தே ஆப்பு வச்சுட்டாங்க. முதல் தகவல், பிரதிநிதி சுவைப் அல் முஆஸிரி எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதி 2024 முதல் பெட்ரோல் விலையை 25% உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்.
இந்த சந்தர்ப்பத்தில் குவைத்தி குடிமக்கள் புதிய அமைச்சர்கள் வந்ததோடு நம்மளுக்கு சாதகமான ஏதாவது வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா முதல் சந்திப்பு முதல் மீட்டிங்லேயே குண்டை தூக்கி போட்டுக்கிறாங்க. இதில் குவைத்திகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் எத்தனையோ பேர் டாக்ஸி ஓட்டுறவங்க, இந்த டெலிவரி வண்டிகள் ஓட்டுறவங்க, சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தலைவலி ஆரம்பம். பார்க்கலாம் இந்த நிலைமைக்கு குவைத் மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு. شلون تتعامل الحكومة وبعض أعضائها مع الشعب بدل ما تقرر تحسين الظروف المعيشية تقرر زيادة أسعار البنزين 25% اعتبارا من 1/6/2024. மம்னு சாஃபர் பயணத் தடை. நீதி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள். கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக 16,000 பயணத் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதில் செலவுகள் மற்றும் குடும்ப நீதிமன்ற வழக்குகளுக்கு கூடுதலாக காசோலைகள், வங்கிகள், தொலைபேசி கட்டணங்கள், தொலைபேசி அழைப்புகளுக்கான கட்டணங்கள், தவணை முறையில் பணம் வாங்கிய கட்டணங்கள், வாடகைகள் மற்றும் மின்சார கட்டணம், நீர் கட்டணம் ஆகிய மிக முக்கியமான சில கட்டணங்கள் ஆகும். இந்த நாட்கள் இந்த 16,000 பேரும் சாதாரணமாக இதில் குவைத்திகள் ஒரு 40% இருந்தாலும் 60% வெளிநாட்டவர்கள் இருப்பாங்க. பல நாட்களுக்கு முன்னாடி கூட பல பில்லியன் தினார்கள் கட்டணமாக வசூலிக்கப்பட்டுச்சு. மின்சார கட்டணம் மற்றும் தண்ணீர் கட்டணம், அதே போல் கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருந்தது. ஃபோன் வாங்கியிருப்பீங்க, மொபைல் ஃபோன், நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் வாங்குறது, மாதம் கட்டுறதுக்கு மொபைல் ஃபோன் வாங்குறது. டாக்ஸிகள் வந்து வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கம்பெனிகள்லேருந்து எடுத்து மாதம் கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட்டாமல் விடுறது. கம்பெனியால் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கட்டடங்கள், அரச கட்டிடங்கள் இருக்குது, ஷெக்கான்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஷெக்கா. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷெக்காக்களை வந்து தன்னுடைய ஐடியில் நீங்கள் வந்து வாடகைக்கு பொறுப்பாக எடுத்திருப்பீங்க. அந்த பொறுப்பாக எடுத்தவங்களுக்கு தான் தண்ணீர் கட்டணம், அதே மாதிரி லைட் பில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வரும். அதை நீங்கள் செலுத்தாமல் போனால் உங்களாலையும் போக முடியாது, உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமான நிலையத்தில் இருந்து வீட்டை விட்டு தப்பி ஓடினவங்க. சாதாரணமாக வீடுகளில் இருந்து தப்பி ஓடுறது வேறு, நாட்டுக்கு லீவு போயிட்டு திரும்பி வந்து விமான நிலையத்தில் வீட்டுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது தப்பி போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கும் ட்ராவல் பேன் பண்ணியிருக்கிறாங்க, பயணத்தடை. அந்த கஃபீல் வந்து அவங்கள கிளியர் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் போக முடியும். அதுவும் ஒரு சிலருக்கு தான், ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பேன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்ஹாஷ் அப்படின்றத மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் பிளாக் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணினா போக முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி கட்டணங்கள் ஏதாவது செலுத்த இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்தில் இந்த கட்டணங்களை செலுத்தலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. டிராஃபிக் கட்டணமாக இருக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஓட்டுநர், நீங்கள் வந்து உங்கள் லைசனில் ஏதாவது ஃபைன் இருக்குது, 10 தினாரோ 5 தினாரோ 20 தினாரோ 100 தினாரோ, உங்கள் ஃபைன் எவ்வளவு இருந்தாலும் அதை நீங்கள் ஒன்று ஆன்லைன்லேயே கட்டலாம், யார்கிட்டையாவது கேனட் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாவது கட்டலாம், கேனட் இருந்தால் நீங்களே செல்ஃபாக கட்டலாம், அப்படி இல்லையா விமானத்தில் போய் கட்டலாம். அதே மாதிரி தண்ணீர் பில், லைட் பில், மாதாந்திரம் செலுத்துகிற மாதிரி ஃபோன், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஏதாவது பொருட்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குரிய கட்டணம். அதே மாதிரி டெலிஃபோன் பில், சிம் கார்டு கம்பெனிகளுடைய பில் இருக்கும், ஒரிடோ, எஸ்டிசி, இன்சைன், இந்த மாதிரி சிம் கார்டுகள் வந்து மாதாந்திரம் பேக்கேஜ் மூலம் நீங்கள் சிம் கார்டு எடுத்திருப்பீங்க, போடாமல் விட்டுருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு மாதாந்திரத்துக்குரிய அந்த தவணை கட்டணத்தை வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அதையும் நீங்கள் கட்டியே ஆகணும். தயவு செய்து இந்த பணத்தை எல்லாம் கட்டி முடிச்சிருங்க, இல்லைனா போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை, எத்தனை பேர் தெரியாமல் இருக்கிறீங்கன்னு தெரியலை, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்தந்த சம்மந்தப்பட்ட இடங்கள் நீங்கள் எங்கெங்கே பணம் கொடுக்கணுமோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்றைய தினம் வேன் ஓட்டுநரை கைது பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் மாலையில் நான் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஒரு வேன் ஓட்டுநர் வந்து மிக மோசமான முறையில் வண்டி ஓட்டினார், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. எஜிப்திய நாட்டவர். வேன் ஓட்டுநரை கைது பண்ணி அந்த தகவலை போட்டுக்கிட்டு இருந்த சில நேரத்திலேயே இன்னொரு ஓட்டுநர், அதுவும் அவராவது வேன் ஓட்டுநர், இவர் ஒரு ட்ரைலர் ஓட்டுநர். ட்ரைலரை எந்த பக்கம் ஓட்டுறாரு தெரியுமா? شوفوا كم ماشي وشوفوا هذا والله العظيم مو قادر اوصل. ماسك اليسار طبعا. ها
இதில் இவர் விடுற முதலாவது பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக செல்வது. வலது பக்கம் கடைசி ட்ராக்கில் தான் இந்த மாதிரி கனரக வாகனங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அடுத்ததாக வேகம் 60-80, இதுக்கு மேலே போகவே முடியாது. ஆனால் இவர் இந்த நபரை காட்டுறாரு, அவருடைய வண்டி 130-135 வரைக்கும் போகுது. அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தவங்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலையும் அவருடைய வேகமான திருப்புதல் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி சேட்டைகளை பண்ணாதீங்க ஓட்டுநர்களே. நம்ம நாடில் பிடிச்சி ஃபிங்கர் வச்சு அனுப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணால் அரபு நாடுகளுக்கே வர முடியாத மாதிரி ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததா, வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் விதிமீறல்களா? இல்லையே, குவைத்து குடிமக்கள் அதுக்கும் மேலே. ஏன்னா குறிப்பாக இது வந்து ஜாபர் ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம். பேஸ்மெண்ட்டில் 3 தட்டில் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வார எல்லாருமே இந்த ரோட் ஓரத்தில் தான் நிறுத்துறது. சில நேரங்களில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஆம்புலன்ஸால் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். இதில் 190% குவைத்து குடிமக்கள் தான் இந்த விதிமீறல்களை பண்ணுறாங்க. அடுத்ததாக சடனாக ஒரு நபர் வந்து உள்ளே பூர்றாரு ரவுண்ட் அபவுட்டில். இது ஷுவைக்கில் நடந்த சம்பவம். அந்த பின்னாடி வந்த வண்டி ஓட்டுநர் ஹார்ன் பண்ணுறாங்க. ஏன் இப்படி வாரீங்க அப்படின்னு ஹார்ன் அடிக்கும்போது உள்ளேருந்து உடனே வண்டியை பிளாக் பண்ணி நடு ரோட்லேயே இறங்கி அவருடைய ஐடி கார்டை தூக்கி காட்டியிருக்காரு. நான் யார் தெரியுமா அப்படின்னு. உள்துறை அமைச்சத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த மாதிரி நடு ரோட்டில் விதிமீறல் பண்ணுறாரு. வெளிநாட்டவர்கள் பண்ணினால் குற்றம் என்றால் உள்நாட்டவர்கள் பண்ணினாலும் குற்றமே. அடுத்ததா, வளர்ப்பு நாய்களை பராமரிப்புக்காக எடுத்து செல்றவங்க. வெளியில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்பு நாய்களை வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போவீங்க. அந்த நேரத்தில் ஃபோனில் கடலை போடாமல், ஃபோனை பார்த்துக்கிட்டு ஃபோன்லேயே பிஸியாக போகாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது ஒரு மிருக ஜாதி என்றதை மறந்துடாதீங்க. நீங்களும் அதை மாதிரி இருக்காமல் ஆறறிவு உள்ள மனிதன் மாதிரி நடக்க பழகிக்கணும். என்ன காரணம்னா, இப்போ இந்த நபர் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஃபோனை நோண்டிக்கிட்டே அப்படியோ நடந்து போகிறாரு, நாயை கவனிக்கலை. கடைசியில் முன்னாடி ஒரு வயதான நபர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. சடனாக போய் அந்த நாய் அவர் மேலே பாஞ்சிருச்சு. இதுக்கு அந்த முன்னாடி வந்த இந்த வீடியோக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஃபோட்டோ காட்சியில் பார்த்துருப்பீங்க. அந்த நபர் அந்த பக்கம் ஜிபாலா பக்கம் போய் விழுந்து கிடக்கிறாரு. சடனாக போய் அவர் மேலே பாஞ்சிருச்சு அந்த நாய். ஆனால் அதுக்கு காரணம் இந்த கூட்டிகிட்டு போகிற நபர் ஃபோனில் பிஸியாக போனதால தான். அவர் இங்கேருந்து அப்படியே க்ரோஸ் பண்ணி போகும்போதே பார்க்க முடியும், ஃபோன்லேயே பிஸியாக இருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் இந்த பிராணிகளை வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல்ட், அதில் உள்ள அந்த பட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லாங்கில் விடாதீங்க. திடீர்னு யார் மேலேயாவது தாக்கிச்சுன்னா அந்த பழி உங்கள் மேலே தான் விழும். உங்கள் மேலே தான் கேஸ் போடுவாங்க. ரொம்ப கவனம். நேற்றைய தினம் சல்மியா பகுதிகளில் ஒரு பக்காலாக்குள்ளே நுழைஞ்சு 2 அரபிய நாட்டவர்கள் பட்டப்பகல்லே திருடிட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு நபர் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அந்த பக்காலா உரிமையாளரோ அல்லது அந்த வேலை செய்யக்கூடிய நபரையோ இழுத்து அந்த பக்கம் பிடிச்சி கொள்கிறாரு. இந்த பக்கம் இந்த நபர் வந்து பணத்தை, கேஷியரில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் திருடிட்டு இருக்கிறாரு. கடைசியில் 2 பேரும் பணத்தை திருடிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. கேஷியர்கிட்ட வந்து நின்று அந்த நபர் முழிஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, குறிப்பாக இந்த மொபைல் க்ரோசரி வண்டிகளில் சில பாலைவன பகுதிகள், ரோட்டோரங்களில் இந்த மாதிரி கடை போட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப கவனம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குவைத்தில் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபடுறவங்க. அதே மாதிரி இவங்க சில நேரங்களில் கூர்மையான ஆயுதங்களை கூட கொண்டு வரலாம். சண்டை சச்சரவு போகாதீங்க. சிசிடிவி கேமரா இருக்குதா விட்டுருங்க. பணத்தையாவது எடுத்துகிட்டு போகட்டும். ஆதாரம் இருக்குது, கேஸை போட்டுக்கொள்ளலாம். இந்த அடுத்த நபரும் போகிறாரு பாருங்கள். அவர் போனதுக்கு அப்புறமா தான் அந்த நபர் வந்து கேஷியருக்கு பக்கத்தில் வந்து நிலைமையை பார்க்குறாரு. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, திருடர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நாட்டில். அதே போல் நேற்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு இந்த வீடியோ அனுப்பியிருந்தார். 6வது ரிங் சாலையில் நேற்றைய தினம் ஒரு வாகனம் தீக்கரையாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்கள். இனி வரும் காலம் வெப்ப காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வண்டியில் லைட்டர், அதே மாதிரி வெடிக்கக்கூடிய, தீப்பற்றக்கூடிய ஏதாவது பொருட்கள், பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மஹபூலா பகுதிகளில் அதிகமான குப்பைகள் நிறைந்து காணப்படுது. வெளிநாட்டவர்கள் தான் அதிகமாக குப்பை போடுறாங்க அப்படின்னு சில குவைத்தி குடிமக்கள் சில புகார்களை அளிக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு. இந்த மக்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, வெளிநாட்டவர்கள் குப்பையை போடுறாங்க சரி, அப்புறமா வீட்டிலேயே கட்டி பார்சல் பண்ணி நாட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டா போக முடியும். அன்றாடம் குப்பை நிறையும் போது வெளியில் போடத்தான் செய்வாங்க. ஆனால் இதை கட்டமைத்து சரி செய்யக்கூடியது யாருடைய பொறுப்பு? பலதியாவுடைய பொறுப்பு, குவைத்துடைய முனிசிபாலிட்டி. ஒரு பகுதியில் 2 சிபாலா ட்ரம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் குப்பைகள் நிறையுது 10 ட்ரம்முக்கு அப்படின்னா அவங்க அந்த குப்பைகளுக்குரிய பக்கெட்களை அதிகரிக்கணும்.
அதே மாதிரி டெய்லி வந்து அதை சுத்தம் பண்ணணும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா வந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறையத்தான் செய்யும். அதுக்கப்புறம் ஈத்தொல்லை இருக்குது, எலித்தொல்லை இருக்குதுன்னு வீடியோ போகிறதுல அர்த்தமே இல்லை. எல்லாமே அவங்களுடைய தவறு தான். வெளிநாட்டவர்களில் குற்றம் சொல்லி எந்த பலனுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக கட்டணங்கள் ஏதாவது செலுத்த இருந்தால் இப்போவே கட்டிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய ஏதாவது பாக்கிகள் இருந்தால் அது உங்களுக்கும் மம்னு சாப்பர் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் கடன் வாங்கினீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்களோ அந்த இடத்துக்கு போய். அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எனக்கும் புரியுது, ஆனால் எங்களுடைய அதிகாரிகளுக்கு இன்னும் அதை பற்றி சரியான தீர்வு எடுக்க தெரியலை. பார்ப்போம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றியே. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.